சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். கடந்த வார காணொளியில் உள்ள 3 வண்ண சாண்ட்விச் மற்றும் உங்கள் குழுவில் வயதிற்கேற்ப கொடுக்கப்பட்ட பணித்தாள்களை பற்றி விவாதித்து குழந்தைகளுடன் இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இன்றைய வேலையை தொடங்குவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். இப்போது முயற்சி செய்யலாம் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். அனைத்து தாய்மார்களும் ஒரு வரிசையில் நிற்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் ஒரு கோபுரத்தில் காகித கப்புகள் அல்லது கோப்பைகள் அமைக்கப்பட்டிருக்கும். குழு தலைவி 1, 2, 3 என்று சொன்னவுடன் ஒவ்வொரு தாயும் ஒரு காகித கப்பு அல்லது கோப்பையை எடுத்து அதை ஒரு நியமிக்கப்பட்ட இடத்திற்கு எடுத்து சென்று ஒரு புதிய கோபுரத்தை உருவாக்க வேண்டும். முதலில் கோபுரத்தை உருவாக்கும் தாய் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இந்த விளையாட்டு விளையாடும் வரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துங்கள். இப்போது புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். நம் உலகம் வண்ணங்களால் நிறைந்தவை. அவை இல்லாமல் நம் வாழ்க்கை முழுமையடையாது. குழந்தைகள் தங்களை சுற்றியுள்ள வண்ணமயமான பொருட்களை பயன்படுத்தி இந்த வண்ணங்களை அடையாளம் காண உதவலாம். இந்த வீடியோவின் உதவியுடன் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். இப்ப நம்ம படிக்கலாமா? சிவப்பு, சிவப்பு, மஞ்சள், மஞ்சள், பச்சை, பச்சை, நீலம், நீலம், கருப்பு, கருப்பு. நம்மளோட தலைமுடி இருக்கு இல்லையா, உன்னோட சட்ட கலர் இருக்குல்ல, இது எல்லாமே என்னது? கருப்பு. நீ சொல்றியா? சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம், கருப்பு. மஞ்சள் வண்ணம் எங்க இருக்கு? கருப்பு நிறம் எங்க? சரி, சிவப்பு நிறம் எங்க இருக்கு? காமி. அருமை, சூப்பர். ஒவ்வொரு பூவோட நிறம் என்னன்னு சொல்றியா? இது என்ன நிறம்? சிவப்பு. அது வெள்ளை. வெரி குட். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அனைத்து தாய்மார்களும் குழுவில் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். இப்போது வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டை செய்வோம். வீட்டில் வேடிக்கையான விளையாட்டு எண் 1. பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், உடைகள், பாத்திரங்கள் போன்ற பல்வேறு பொருட்களை வகைப்படுத்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மற்றும் விளையாட்டு எண் 2. குழந்தைகளை சாலைகளை கவனமாக கடக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். போக்குவரத்து நடவடிக்கைகளை கற்றுக் கொடுங்கள். வரிகுதிரை நடைபாதையை பாதுகாப்பாக பயன்படுத்த கற்றுக் கொடுங்கள். கொடுக்கப்பட்ட பயிற்சி தாளில் குழந்தைகளின் வயதுக்கேற்ப செயல்பாடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு குழந்தைகளால் அவற்றை செய்து முடிக்க செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட செயல்பாட்டையும் இந்த பயிற்சி தாளையும் செய்வதில் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்களா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய செயல்பாடுகள் இத்துடன் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இது போன்ற புதிய தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.